நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் அனைத்து வசதிகளுடன் பேருந்து நிலையம் செயல்பட்டு வரும் நிலையில் நகரத்திற்கு வெளியே 8.5 கிலோமீட்டர் தொலைவில் புதிய பேருந்து நிலையம் கட்ட வேண்டிய அவசியம் என்ன என அன்புமணி ராமதாஸ் வினவியுள்ளார். தனியார் நிலவணிக நிறுவனத்திற்கு ஆதரவாக எடுக்கப்பட்டுள்ள இந்த முடிவை தமிழக அரசு ரத்து செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ராசிபுரம் நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள பேருந்து நிலையத்திற்கு செல்லும் பாதைகள் சற்று குறுகலாக இருப்பதால் அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் கடந்த ஜூலை 2ஆம் தேதி நடைபெற்ற நகராட்சி கூட்டத்தில் ராசிபுரத்திற்கு புதிய பேருந்து நிலையம் அமைப்பதற்கான தீர்மானம் எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டது. அடுத்த 3 நாட்களில், அதாவது ஜூலை 5ஆம் நாள், அரசியல் கட்சிகளுக்கு தகவல் தெரிவிக்காமல் ரகசியமாக நடத்தப்பட்ட கருத்து கேட்பு கூட்டத்தில் பேசிய திமுக மாநிலங்களவை உறுப்பினர் ராஜேஷ்குமார் என்பவர், புதிய பேருந்து நிலையம் அமைக்க தேவையான நிலத்தை எவரேனும் கொடையாக கொடுக்க வேண்டும் என்று கூறினார். அத்துடன் கூட்டம் நிறைவடைந்தது. ஆனால் கருத்து கேட்பு கூட்டம் தொடங்குவதற்கு முன்பே ராசிபுரத்திலிருந்து 8.5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அணைப்பாளையம் படையப்பா நகரில் புதிய பேருந்து நிலையத்தை அமைப்பதற்காக 7.03 ஏக்கர் நிலத்தை படையப்பா நகர் என்ற பெயரில் மொத்தம் 140 ஏக்கரில் அமைந்துள்ள புதிய மனை பிரிவுகளை விற்பனை செய்யும் தனியார் ரியல் எஸ்டேட் நிறுவனத்தின் உரிமையாளர் பாஸ்கர் என்பவர் ராசிபுரம் நகராட்சி ஆணையாளர் பெயருக்கு கொடையாக வழங்கி பத்திரப்பதிவும் செய்து கொடுத்துள்ளார். அதற்கு முன்பாகவே கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதியே பேருந்து நிலையத்திற்கான நிலத்தை கொடையாக வழங்குவதாக நகராட்சி ஆணையருக்கு நில வணிகர் பாஸ்கர் கடிதம் எழுதியிருக்கிறார். அதை ஏற்றுக்கொள்வதாக ஜூன் 26ஆம் தேதி நகராட்சி ஆணையர் பதில் கடிதம் எழுதியுள்ளார். ஆனால் இந்த உண்மைகள் எதையும் நகராட்சி கூட்டத்திலோ கருத்து கேட்பு கூட்டத்திலோ தெரிவிக்காமல் பேருந்து நிலையம் அமைக்க ஒப்புதல் பெறப்பட்டு அதன் பிறகு அந்த பேருந்து நிலையத்தை படையப்பா நகரில் அமைப்பது என்று நகராட்சி நிர்வாகமும் ஆளும் திமுகவின் நிர்வாகிகளும் தீர்மானித்துள்ளனர். ராசிபுரத்தை பொறுத்தவரை அதன் தொழில் மற்றும் வணிகத்திற்கு ஆத்தூர், திருச்செங்கோடு, பேளுக்குறிச்சி மார்க்கத்தில் உள்ள கிராமங்களையே நம்பியுள்ளது. ஆனால் புதிதாக அமைக்கப்பட உள்ள பேருந்து நிலையம் இதற்கு எதிர் திசையில் 8.5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அதனால் இந்த பகுதிகளை சேர்ந்த மக்கள் ராசிபுரத்திற்கு செல்லாமல் சேலம், நாமக்கல் நகரங்களுக்கு சென்றுவிடும் வாய்ப்புள்ளது. அவ்வாறு சென்றால் ராசிபுரம் அதன் தொழில் மற்றும் வணிக ஆதாரங்களை முற்றிலும் இழந்துவிடும். ராசிபுரத்தில் இப்போதுள்ள பேருந்து நிலையம் சிறப்பாகவே உள்ளது. நகரைச் சுற்றிலும் புறவழிச்சாலை அமைப்பதுடன் நகர சாலைகளை விரிவாக்கம் செய்தாலே நகரின் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காண முடியும். அவ்வாறு செய்தால் புதிய பேருந்து நிலையம் தேவையில்லை. ஒருவேளை புதிய பேருந்து நிலையம் அமைத்தாலும் அதை நகரிலிருந்து 2 கிலோமீட்டர் சுற்றளவில் அமைத்தால்தான் தொழில் வணிக வாய்ப்புகளை தக்க வைத்துக் கொள்ள முடியும். படையப்பா நிலவணிக நிறுவனத்தின் நலனுக்காகவே ராசிபுரம் பேருந்து நிலையம் அமைக்கப்படுகிறது என குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. படையப்பா நகரில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டால் அதை சுற்றியுள்ள தனியார் நிலவணிக நிறுவனத்திற்கு சொந்தமான 140 ஏக்கர் நிலத்தின் மதிப்பு 25 மடங்கு முதல் 50 மடங்கு வரை அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது. இதனால் அந்த நிறுவனத்திற்கு பல 100 கோடி ரூபாய் கூடுதல் லாபம் கிடைக்கும் என்றும், அதை கருத்தில் கொண்டுதான் ராசிபுரம் புதிய பேருந்து நிலைய திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதன் பின்னணியில் அதிகார மையத்தில் இருப்பவர்களுக்கு கோடிக்கணக்கில் பணம் கைமாறி இருப்பதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. புதிய பேருந்து நிலைய திட்டத்தை கைவிட வலியுறுத்தி ராசிபுரம் பேருந்து நிலைய மீட்பு கூட்டமைப்பின் சார்பில் முழு அடைப்பு, உண்ணாவிரதம் உள்ளிட்ட 7 வகையான போராட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளன. ராசிபுரம் நகர மக்கள் மற்றும் வணிகர்களின் வாழ்வாதாரத்தை சூறையாடும் இந்த விவகாரத்தில் தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு படையப்பா நகரில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கும் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும். புதிய பேருந்து நிலையத்தை தனியார் நில வணிக நிறுவனத்துக்கு சாதகமாக படையப்பா நகரில் அமைக்க தீர்மானிக்கப்பட்டதன் பின்னணியில் நிகழ்த்தப்பட்ட பேரங்கள், நடந்த ஊழல்கள் ஆகியவை குறித்து விரிவான விசாரணை நடத்த ஆணையிட வேண்டும் என்றும் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்.